ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த நாளில் காதலை சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னா கல்யாணம் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும். அதாவது ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதற்குண்டான வழிமுறைகள் யாருக்கும் இல்லை, வாய்ப்புகள் அமையலை நிறைய பேருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வாட்ஸ்அப்லேயே ஜோசியத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் ஜோசியத்தில் பல முறைகள் இருக்குது. அதில் கேபி ஜோதிட முறை அப்படின்ற முறையை பற்றி நம்ம வாட்ஸ்அப்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் கோர்ஸாக இருக்கும். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதோட கோர்ஸ் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்திய மதிப்புப்படி 3000 ரூபாய், 3000 ருபீஸ். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அதாவது எந்த நாளில் காதலை சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னா, இது 2 விதத்தில் பார்க்கணும். ஒன்று, ப்ரப்போஸ் பண்ணும்போது. நிறைய பேருக்கு அந்த ப்ரப்போஸ் பண்ணுற நாள்லேயே காதல் முடிஞ்சிடும். அது சிங்கிள் சைடாக ஆகிடும். சில பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் காதலித்து அதுக்கப்புறமேட்டு பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்க சம்மதம் இல்லாமல் அப்போ முறிகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதுவும் முக்கியம். அதாவது இந்த 2 நாள் முக்கியம். காதலை ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு பையன் பொண்ணை லவ் பண்ணுறாரு, இல்லை ஒரு பொண்ணு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட அவங்க பார்ட்னர்கிட்ட அதை என்னைக்கு சொல்கிறாங்களோ அது ஒரு நாள் முக்கியம். அதுக்கு அடுத்தது அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட என்னைக்கு சொல்கிறாங்க அவங்க காதலை பற்றி அப்படின்றது அந்த 2வது நாள் முக்கியம். ஸோ இந்த 2 நாள் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் குறிப்பாக எந்த நாளில் இதை சொன்னால் 2மே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். 2மே சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் தான் கல்யாணம் நடக்கும் நல்லபடியாக. ஸோ அதனால் இதில் சில நட்சத்திர நாள்கள் உண்டு. இந்த சில நட்சத்திர நாள்களில் இந்த காதலை வெளிப்படுத்தினா இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்ன நட்சத்திர நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் முதன்மையானது ரேவதி நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரத்தில் இருக்குது. அதில் முதன்மையான நட்சத்திரம் நம்ம ஏன் ரேவதின்னு எடுக்கிறோம் அப்படின்னா, அது புதனுடைய நட்சத்திரம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுக்கிரனுடைய உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதாவது ஒரு காதல்னு வந்துட்டாலே அதில் புதன் தான் ரொம்ப முக்கியமான கிரகம். காதலை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா, ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி புதன் தான். ஸோ ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் ஆனதுக்கப்புறமேட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக கல்யாணம் ஆகி அவங்க கணவன் மனைவியாக ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பையனுக்கு குறிப்பாக ஒரு கல்யாணம் ஒரு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அந்த பெண் காதலியாக இருக்கிறவங்க மனைவி ஆகணும் அப்படின்னா, இந்த புதனாக இருக்கிறவங்க சுக்கிரனாக மாறணும். ஏன்னா சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த 27 நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய உச்ச வீட்டில் எது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அது ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த காதல் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேவதி நட்சத்திர நாள் அன்னைக்கு ஒருத்தர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ யார்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த பார்ட்னர்கிட்டையோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் அது மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது ஒரு முக்கியமான நட்சத்திரம். அதுக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம் அப்படின்னா, கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தை சொல்லலாம். இதில் எப்படிங்க ரோகிணி நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் அதுதான் சந்திரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் மாதிரி. ஸோ அப்படின்றதுனால அந்த ரோகிணி நட்சத்திர நாள் அன்னைக்கு எந்த காரியம் எடுத்து இந்த மை காதல் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் இந்த ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம், முதன்மையான நட்சத்திரம். அது ஏன்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம்.
கிருஷ்ணருடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் தான் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, காதலுக்கு பேர் போனவர். ஸோ அதனால் அந்த கிருஷ்ணருடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு காதலை சொல்கிறது, அந்த காதலிக்கிறவங்க கிட்ட காதலை வெளிப்படுத்துறது, ப்ரப்போஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த காதலை தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த காதல் சம்பந்தமான விஷயங்கள் எது எடுத்தாலுமே ரோகிணி நட்சத்திர நாள் அன்னைக்கு பண்ணும்போது அது மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ அந்த நட்சத்திரத்துடைய பவர் அப்படி. ஸோ அந்த நாள் சிறந்த நாள். முதல்ல என்ன சொன்னேன், ரேவதி நட்சத்திரம் சொன்னேன். அதுக்கு அடுத்தது இப்போ ரோகிணி நட்சத்திரம். ஸோ இந்த 2 நட்சத்திரம் எதனால் காதலுக்கு சிறந்த நட்சத்திரம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம் அப்படின்னா, கண்டிப்பாக நாம் அஸ்த நட்சத்திரத்தை சொல்லலாம். அது ஏங்க அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா, அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த அஸ்தம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனுடைய வீட்டில், அதுவும் புதனுடைய உச்ச வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். ஸோ புதனுடைய உச்ச வீடு அப்படின்னா காதல் மேக்சிமம் அந்த லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடு புதனோட உச்ச வீடு. ஸோ அந்த வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா மனோகாரகன்னு சொல்லுவோம். மனசுக்கு ரொம்ப நெருங்கிய கிரகம் எது அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள் தான். கிரகம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன். ஸோ அந்த மனோகாரகனுடைய நட்சத்திரம் புதனோட வீட்டில் உச்சமாகக்கூடிய இடத்துல, புதன் உச்சமாகக்கூடிய வீட்டில் இருக்குது. ஸோ அதாவது காதல் மேக்சிமம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அந்த வீட்டில் இருக்கிறதுனால அஸ்த நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்கள் ஒரு காதல் ரிலேட்டடாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா கூட அது மோஸ்ட்லி அவங்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காதல்லே பல விதம் இருக்குது. அதில் சில பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்களுடைய காதல் ரொம்ப ஆத்மார்த்தமான காதல். ஸோ அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் கனெக்ட் ஆகணும், ஒரு எமோஷ்னல் லெவலில் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது அஸ்த நட்சத்திரத்தில் ஏற்பட்ட காதலாக தான் இருக்கும். இல்லை அஸ்த நட்சத்திர நாளில் அந்த 2 பேரில் ஒருத்தர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மனசளவில் ரொம்ப ஒரு எமோஷ்னல் டச்சு அதிகம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் எது அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி அஸ்த நட்சத்திரம் மட்டும்தான் வரும். ஸோ அந்த மாதிரியான பவர் இருக்குது அஸ்த நட்சத்திரம். ஸோ அதனால தான் அந்த அஸ்த நட்சத்திர நாள் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட கூட அந்த காதலை பற்றி வெளிப்படுத்துறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நட்சத்திரங்களில் தான் மோஸ்ட்லி சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை தவிரையும் சில நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் அதை விட மோஸ்ட்லி அந்த டாப் 3னா இதுதான் வரும். ரேவதி, ரோகிணி, அஸ்தம். இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திர நாள் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தெரிவிக்கிறது கூட இந்த நட்சத்திர நாட்களில் தெரிவிச்சிங்கன்னா வீட்லேயும் 2 வீட்டாரோட சம்மதத்தோடு நல்லபடியாக திருமணத்தை முடிக்கலாம். இதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.